எங்கள் அக்கா இருக்காங்க. ஓகே. அதான் அம்மா இல்லைங்கிறது ஒரு விஷயம். என் அக்கா பார்த்துக்கிறாங்க. நான் காலைல எழுந்திரிச்சோன்னே எங்கள் அம்மா, அப்பா ஃபோட்டோ பார்த்துக்குவேன். பார்த்துட்டு வெளியே போனால் நல்லது நடக்கும். அம்மா, அப்பா இல்லாம, இந்த மாதிரி யாருமே இல்லாம வாழ்றது வந்து உங்களுக்கு கஷ்டமாவே தெரியலையா? இல்லை மேடம். பழகிருச்சுல்ல. ஓகே. எதனால எவ்வளோ நாளா இப்படி தனிமையிலே வாழ்றீங்க? கிட்டத்தட்ட 40 வருஷம். கூட ஆள் இருக்காங்க. இல்ல இல்ல நமக்குன்னு ஒரு சொந்தம் இல்லன்னா வந்து அது என்ன என்ன இருந்தாலும் அதெல்லாம் வந்து கிடையாது மேடம். அப்துல் கலாம் பேச்சில் தான் வாழ்ந்தார். மோடி இன்றைக்கும் பேச்சில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. காமராஜர் பேச்சில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவங்களோட தைரியம் தான் நம்மளுக்கு. நான் என் ரூமில் அப்துல் கலாம் ஃபோட்டோ மாட்டியிருப்பேன். இப்போ இங்கே தங்கினாலும் மாட்ட முடியல. காலைல இருந்துச்சுன்னா அம்மா அப்பா பார்த்தோன்னா அப்துல் கலாம் பார்ப்பேன். அவர் அவ்வளோ பெரிய இதுலேயே வந்து அப்துல் கலாம் தனியாக தான் இருந்திருக்காரு ஜனாதிபதியாக இருக்கும்போது. அவர் அங்கே போனவுடனே இந்த ரூமில் தான் 5 பேர், இந்த ரூமில் 5 பேர், ஒயிட் அண்ட் 2 பேர் குள்ளா போட்டுருந்தாங்க. கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் சேவை பண்ணுறது உதவி பண்ண யாருமே தேவையில்லை, எல்லா பேரும் போங்க, கிச்சன் முதல்ல காமிங்க. அவருக்கு ஒரு சமையல்கார் இருப்பார், சாப்பிட்டா படுத்துருந்தார். அவ்வளோ ஜனாதிபதி மாளிகையில் தனியாக படுத்திருந்தார்.